இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். வணக்கம் முருகேசன், தற்போது காலவரையறையற்ற போராட்டத்தை நடத்த இருக்காங்க. அது தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள், அதுக்கப்புறம் ரயில் மறியல் போராட்டம்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு? அவர்களுடைய கோரிக்கை என்ன? விரிவாக கூறுங்கள். தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வது, மீனவர்களுக்கு ஊராண்டு ஈராண்டு என தண்டனை விதிப்பதும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அபராதம் விதிப்பதும் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஒன்றிய அரசு ஒரு அழுத்தமாக கொடுத்து மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு உண்டான நடவடிக்கை தற்போது வரை எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா 45 நாட்கள் 61 நாட்கள் தடைகாலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பார்த்தோம்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. நாட்டு படகு, விசைப்படகு என 10 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய செயலில் இலங்கை கடற்படையினர் மற்றும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு உறுதுணையாக ஒன்றிய அரசு இருப்பது போல் மீனவர்கள் கருதுகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியிருக்காங்க. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 650க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம், 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் என தொடர் போராட்டங்களை அறிவித்து தற்போது மீனவர்கள் மேற்கொண்டு வருகிறாங்க. பவித்ரா, தொடர்ந்து இலங்கை கடற்படை அட்டூழியத்தில் ஈடுபட்டு தமிழக மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் அவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய படகையும் சிறைப்பிடிப்பது கண்டனத்திற்குரியது என்று அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.